அமித்ஷாவோடு அதிமுக நிர்வாகிகள் சந்தித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்சியில் தங்கியுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக நிர்வாகிகள் சந்தித்திருக்கிறார்கள். முன்னதாக புதுக்கோட்டையில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா உரையாற்றியிருந்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி உள்ளிட்டோர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தல் தொடர்பான வியூகம் தொடர்பாக ஆலோசனை நடத்துவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்னதாக தமிழக பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளோடு அமித்ஷா ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லெலினிடம் கேட்டு பெறலாம். லெலின், சந்திப்புல என்ன பேசப்படுகிறது? கூடுதல் விவரம் என்ன? குறிப்பா இன்னைக்கு புதுக்கோட்டையில் நடந்த பாஜகவினுடைய பொதுக்கூட்டத்தை முடித்துக் கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கார் மூலமாக சாலை மார்க்கமாக திருச்சியில மாவட்ட ஆட்சியரகம் அருகே இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டல்ல தங்கியிருக்கார். அங்க வந்ததுக்கு பிறகு அங்கு பாஜகவினுடைய மைய உறுப்பினர்களுடைய கூட்டம் என்பது தொடங்கியிருக்கு. அங்க மாநில பாஜகவுடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, மத்திய அமைச்சர்களான பியூஷ் கோயல், அர்ஜுன் ராம் மெக்வால், முரளிதர முகுல், இணையமைச்சரான எல் முருகன், அதேபோல பாஜகவுடைய அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, தேசிய மகளிர் அணி செயலாளர் வானதி சீனிவாசன், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், இவர்கள் எல்லாம் இணைந்த அந்த பாஜகவினுடைய மத்திய மையக்குழு உறுப்பினருக்கான கூட்டம் என்பது தொடங்கியிருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதிகளில் பாஜகவினுடைய பலம் என்பது இருக்கு, எத்தனை தொகுதிகளில் போட்டியிட முடியும், எத்தனை தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை பெற முடியும், பாஜகவினுடைய பலத்தை இன்னும் மேலும் அதிகப்படுத்துவதற்கான பாதை என்ன, வழிகள் என்ன என்பது குறித்தெல்லாம் இந்த பாஜகவினுடைய மையக்குழு உறுப்பினர்களுடைய கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்பட்டிருக்கு. அந்த கூட்டம் என்பது தற்போது வரை நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஹோட்டல்லேயே அவரை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்காக கூட்டணி கட்சியை சேர்ந்த அதிமுகவினுடைய நிர்வாகிகள், குறிப்பாக முன்னாள் அதிமுக அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, அதே போல நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ரத்னவேலு, பாகுமார், அதே போல அதிமுகவினுடைய திருச்சி மாநகர மாவட்ட செயலராக கூடிய சீனிவாசன் உள்ளிட்ட அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் வந்திருக்காங்க. இவர்கள் இந்த கூட்டம் நிறைவடைந்ததற்கு பிறகு, பாஜகவினுடைய அந்த மைய உறுப்பினர்களுடைய கூட்டம் நிறைவடைந்ததற்கு பிறகு அதிமுக நிர்வாகிகளோடு அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாஜக அதிமுக தரப்பில் ஒரு 60 தொகுதிகளை கேட்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சியில் நடக்கும் முக்கிய ஆலோசனை தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.